யார் காமெடி பண்ணிகிட்டு இருக்கான்? யார் இப்போன்னு பார்த்து கால் பண்ணுறது? அன்னோன் காலா? யாரா இருக்கும்? சரி, அட்டன் பண்ணி பேசுவோம். ஹலோ, இந்த நாள் முழுக்க நீ இந்த அப்பார்ட்மெண்ட்குள்ளேயே தான் இருக்கணும். ஏய், ஃபஸ்ட்டு யார் நீ? என்ன மாதிரியே பேசுகிற? உன்ன மாதிரிலாம் பேசல. நீ எனக்கு சம்மந்தப்பட்டவன் தான். உனக்கு இருக்குது கன்ஃபார்ம். நீ இந்த அப்பார்ட்மெண்ட் விட்டு வெளியே போகக்கூடாது. அப்புறம் போயிட்டேன்னா செத்துருவேன். யார் இவன்? என்ன மாதிரியே பேசுகிறான். என்னம்மா ஏதோ ப்ராங்க் பண்ணுறாங்களா? எனக்கு புரியல. செத்துருவேன் அது இதுன்னெலாம் சொல்கிறான். எனக்கு புரியல. என்ன மாதிரியே பேசுகிறானே. யாராக இருக்கும் என்னன்னு தெரியலையே. ஃபஸ்ட்டு வீடியோ செக் பண்ணுவோம். மைக்ரோஃபோன் ஏதாச்சும் வச்சு நம்ம பேசுகிறத வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அப்படி ப்ராங்க் பண்ணாலும் பண்ணுவானுங்க. இந்த ரூமில் ஏதாச்சும் இருக்கா? இல்லை, இங்கே எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. சரி, அந்த ரூமில் போய் செக் பண்ணி பார்ப்போம். இந்த ரூம்ல எதுவுமே இல்லை. என்னதான் நடக்குது எனக்கு புரியல. எப்படி எனக்கு இது மாதிரி ப்ராங்க் பண்ணுறானுங்க? சரி, இந்த ரூம்லேயும் எதுவுமே தெரியல. அப்படி கீழே பார்ப்போம். எங்கடா வச்சுருக்கீங்க? ஒருவேளை என் ஃப்ரெண்டாக இருப்பானுங்களா? எனக்கு புரியல. என்னை ப்ராங்கான யாரோ பண்ணுறானுங்களான்னு தெரியலையே. சரி, பற்றி ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா கிட்ட சொல்லி பார்க்கணும். ஃபோன் எடுங்க ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஐயோ, ஃபோன் வர எடுக்க மாட்டேங்கிறாங்களே, என்ன பண்ணுறது? இதை பற்றி பயப்பட தேவையில்ல. எப்படி இருந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ப்ராங்க் பண்ணியிருப்பானுங்க. சரி, கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகும். சோபா போர் அடிக்குது. என்ன பண்ணுறது? என்ன சவுண்ட் இது? ஏய், என்ன லைட்ல ஆஃப் ஆகுது? ஏய், என்ன நடக்குது? எனக்கு புரியல. என்ன நடக்குது? ஓ, அப்போ இதெல்லாம் கனவா? ஹலோ, யாரு? யாருன்னு தெரியுதா? என்ன திருப்பி அதே வாய்ஸ்? அதே மாதிரி என்னோட வாய்ஸ் கேட்குது. என்ன நடக்குது? திருப்பியும் அதே மாதிரி நடக்குது. இது உண்மையில திருப்பி தூங்கிட்டு இருக்கானா? இல்லை நான் கனவு நினச்சேன். இப்போ உண்மையுமே இது நடக்குது. ஐயோ, என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலையே. ஆல்ரெடி அந்த கனவுல வந்த மாதிரி எனக்கு அது வார்னிங் கொடுத்துருந்துச்சு, வெளியே போகக்கூடாதுன்னு. இப்போ என்னால் வெளியும் போக முடியாது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த புக்கு எப்படி இங்கே இருக்குது? நான் பேக்கில் தானே வச்சுருந்தேன். இந்த புக்கில் ஏதோ படித்து பார்ப்போம் அந்த புக்கை. என்ன புக்கு இது? இதுக்கும் இந்த பிரச்சனைக்கு ஒரு சம்மந்தம் இருக்குமோ? அட மச்சி, எதாவது நல்லா ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்டா. ஆமாடா, எடுக்கணும். என்ன நீ எதுவும் சஜஸ்ட் பண்ணுறா? நான் யோசிச்சுக்கிறேன் மச்சி. ஏங்க பாரு, ஏதோ நல்ல புக்கு, ஏதோ ஒரு புக்கு இருக்க மாதிரி இருக்கு பாரு. என்னடா அது? என்னடா புக்கு? இங்கிலீஷ் புக் மாதிரி இருக்கு. தெரியலையே. ஏதோ யாரோ ஒருத்தர் டைரி மாதிரி இருக்குடா. ஆமாடா. நீ எடுத்துகிட்டு போறியா? இல்லைடா, நீ எடுத்துகிட்டு போ. நான் எடுத்துகிட்டு போகிறதா? சரி, பார்க்கலாம். ஓகேடா மச்சி, ரொம்ப பெருசாக இருக்குது, சும்மா இருக்கு, படிச்சுக்கிறேன். சரி, பாய்டா மச்சி. பாய்.
ஆ, இந்த புக்கை நேற்று தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். நேற்று எடுத்துகிட்டு வந்ததுல தான் எனக்கு இந்த மாதிரி நடக்குது. நேற்று தான் அந்த காணாம வந்துச்சு. இதுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. சரி, இதுக்கும் இந்த புக்கை நம்ம செக் பண்ணி ஆகணும். என ஜாயாவா? ஏய், என்ன நடக்குது? யார் இது? யார் இப்போ என்னை தள்ளி விட்டது? கன்ஃபார்ம் நான் மாட்டியிருக்கேன். கன்ஃபார்ம் இந்த புக்கால தான் எனக்கு இந்த பிரச்சனை வருது. ஏன்னா இந்த பொம்மையா? இந்த பொம்மையை அங்கே தானே பார்த்தேன். எப்படி இந்த பொம்மை இங்கே வந்துச்சு? இப்போ என்ன நடக்குது? கதவுலாம் சாத்துது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு நேற்றுலேருந்து தான் நடக்குது. நான் நேற்று தான் அந்த புக் எடுத்தேன் என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து. அப்போனா அந்த புக்குக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த புக்குக்கும் எனக்கும் தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை? அந்த புக் எடுத்தனால அந்த ஜாயா யார்? எனக்கு ஒன்றுமே புரியல. யார் என்ன அடிச்சது? யார் இது? திருப்பி யார் என்ன அடிக்கிறது? யார் அது? யார் என்ன அடிக்கிறாங்கன்னு சொல்லுங்க. யார் திருப்பி அடிக்கிறது? நீங்கள் அது ஜாயா தானே? எனக்கு தெரியும். நீங்கள் என்ன, எதுக்கு என்ன இப்படி பண்ணுறீங்க? என்னை விட்டுருங்க. இந்த கதவை என்னால் திறக்கவே முடியல. இது ரொம்ப டைட்டில் ஆகிருச்சு. திறந்துரு. ஐயோ, அப்படியே தப்பிச்சா கூட எல்லாம் கன்ஃபார்ம் இந்த ஜாயா என்ன ஏதாச்சும் பண்ணிடுவா. நான் இங்கே எப்படி வந்தேன்? எப்படி இருந்தாலும் என்னால் வெளியே போக முடியாது. இந்த புக்கை படித்தா வச்சு வழி கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஷிட், அந்த ஜாயா என்னை சும்மா விட மாட்டா போல.
சாயா யாரு? எதுக்காக இவனை சாயா கொல்லணும்? வாங்க தெரிஞ்சுக்கலாம். 1919 எங்களுக்கு சாயா பிறந்தா. டாக்டர்ஸ் எல்லாம் சாயா பிறக்கவே மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் அதே மீறி சாயா பிறந்தா. நாங்களாம் சாயா தெய்வ குழந்தை நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் சாயா ஒரு சபிக்கப்பட்ட குழந்தை. ஏன்னா அதே இயரில் சூனியக்கார ஒருத்தன் இறந்ததாகவும் இறக்கும் போது சாப்பை விட்டு இறந்ததாகவும் எங்கள் சர்ச் ஃபாதர் சொன்னார். அதே மாதிரி சாயா தனியாக இருக்கிறது, அடிக்கடி சிரிக்கிறது, கையெழுத்துக்கிறதுன்னு இந்த மாதிரி கைண்ட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டு இருந்தா. நாங்கள் சாயோட ஃப்யூச்சர் நினச்சி ரொம்பவே பயந்தோம். நாங்களும் போகாத டாக்டர்ஸ் இல்லை, பார்க்காத இடம் இல்லை. ஒரு நாள் நாங்கள் பயந்த மாதிரியே சாயா தொலைஞ்சு போனோம். நாங்கள் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நாங்களும் தேடினோம். சாயா எங்கேயுமே கிடைக்கல. இனி சாயா எங்களுக்கு கிடைக்கவே மாட்டான்னு நாங்கள்லாம் நினச்சோம். அன்றைக்கி நைட் 12:30க்கு சாயா வீட்டுக்கு வந்தா, கையில் கத்தியோட, வாயில் ரத்தத்தோட. சாயாவை பார்த்த எங்களுக்கு பயங்கரமான ஷாக். எங்கே போயிட்டு வர சாயான்னு கேட்டதுக்கு நான் போய் பலி கொடுத்துட்டு வரேன்னு சிரிச்சுக்கிட்டே ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டா. நாங்களும் அதை பற்றி கேட்கல. நம்ம ரூமுக்கு போனோம். அவள் கதவே திறக்கல. கடைசியில் கதை உடச்சிட்டு போய் உள்ளே பார்த்தா சாயா செத்து கிடந்தா. அவளுக்கு பக்கத்துலேயே ஒரு லெட்ரு விழுந்தது. அதை எடுத்து படித்து பார்த்ததும் அதில் என்ன போட்டிருந்துச்சுன்னா, என் ஃப்ரெண்டுக்கு யாருமே இல்லை, அவள் என்னை கூப்பிட்டுட்டே இருக்கா, அதனால நான் போகிறேன். நானும் என் ஃப்ரெண்டும் எங்களுக்கான ஒரு ஃப்ரெண்ட்ஸை தேடி போகிறோம், எங்களை விட்டுருங்க. இந்த மாதிரி தான் அந்த டைரியில் போட்டிருந்துருக்கு. அதுலேருந்து அவங்களும் அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. போகும்போது சாயாவையும் அவளோட டைரியோ அவள் திங்ஸ் எல்லாத்தையும் வச்சு அவங்க வீட்டு பின்னாடி டெபாசிட்டு போயிருக்காங்க. ஆனால் அப்புறமேட்டு தான் அந்த சர்ச் ஃபாதர் சொல்கிறாரு, வருஷம் அந்த டைரி வெளியே வந்து கிடக்கிறதாகவும், அதே மாதிரி வருஷம் டெய்லி ஒருத்தர் இறக்குறதாகவும் அந்த சர்ச் ஃபாதர் அவங்க மம்மிகிட்ட சொல்லியிருக்காங்க. இதை பார்த்து அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. பிகாஸ் அந்த டைரி அவங்க கண்ணிலே பட்டிருக்கு. அவங்க எடுக்கலான்னு ட்ரை பண்ணும்போது தான் அந்த சர்ச் ஃபாதர் சொல்லியிருக்காரு. திருப்பி அந்த சர்ச் ஃபாதர் மீட் பண்ணலான்னு போகும்போது கடைசியில் அந்த சர்ச் ஃபாதரையுமே கொண்டுட்டா. சாயா இறைவன் குழந்தை அல்ல, சாயா சபிக்கப்பட்ட